அதிகாரம் மிக வலிமையானது என்று போதிக்கிறார். அவரை வாசித்து நேசித்து அவர் வழித்தொடராக வருகிற நான் அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதை பின் சேர்த்தேன். அதிகாரம் மிக வலிமையானது என்றார் அண்ணல் அம்பேத்கர். அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்பதை பின் சேர்த்து முழக்கத்தை முன்வைத்தேன். அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிற அதேதான் என் அன்பு தம்பி ஆம்ஸ்ட்ராங் வலியுறுத்துகிறார். நாம் நமக்கு இறுதி இலக்கே ஆட்சி அதிகாரம் தான். அதை அடைவதற்கு முன்பு அவர் சொல்வது நாம் ஆட்சியாளர்கள் என்கிற உளவியல் நிமிர்வு வர வேண்டும். அந்த உளவியல் நிமிர்வில் நிமிர்ந்த மகன் தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். முதல்ல நான் யாரு நான் நிமிரணும்ல. நீ தாழ்த்தப்பட்டவன் சொன்ன நான் தாழ்த்தப்பட்டவன் ஆயிருவேனா? உன் வார்த்தையே வார். நான் தாழ்ந்தவன் அல்ல, தாழ்த்தப்பட்டவன். யாரால், எவனால், எப்போது? இந்த கேள்வி எழுதுதா? நான் தாழ்ந்தவன் அல்ல, நான் தமிழன், நான் ஆதி தமிழன். எங்களுடைய புரட்சி பாவலர் சொல்கிறார், தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். நான் என்ற தாழ்ந்தவன்? உலகத்திற்கு அறிவியல், அரசியல், நாகரிகம், பண்பாடு, கலை, இலக்கியம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவன். உலக பொதுமறை தந்த எங்கள் பாட்டன் வள்ளுவ பெருமகனாரே ஆதி பறையன்தான் என்பது திமிரும் பெருமிதமும் நினைக்கிறேன். நீ வழிபடுகிற ஈஸ்வரன், ஈசன், சிவன் எல்லாம் ஆதி பாட்டன் எங் பறையன்தாட. நீனே சொல்கிறாய் சுடலை மாடன் என்று. நீ அப்படித்தானே சொல்ற? கடவுளை கடன் கொடுத்து இறைவனை வழிபடுகிற இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நாம். அந்த திமிரும் பெருமிதமும் வராத வரை நமக்கு நிமிர்வில்லை. நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசனை விட கல்வியாளர் வேணுமா தமிழ்நாட்டிலே? பிறப்பின் அடிப்படையிலே பேதம்பாரை பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கிக் கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை. எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எடிச்சு சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? இங்கே யார் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று நிமிரடா. அதான் அந்த நிமிர்வு வராத வரை கடினம்.